தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளோட மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகுது அல்லது ஆட்டோமேட்டிக்கா வந்து பவர் ஆஃப் ஆகுது அப்டின்னா, அந்த ப்ராப்ளத்த எப்படி வந்து நம்ம சால்வ் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நார்மலா செட்டிங்ஸ்ல ஒரு சின்ன ஆப்ஷன சேஞ்ச் பண்ணாலே வரும். ஓகேங்களா? ஒருவேள நான் சொல்லப்போற இந்த ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு வொர்க் ஆகல அப்டின்னா, இன்னும் ஒரு சில ரீசனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். அது என்ன அப்டின்னு நான் வீடியோ கடைசில சொல்றேன். இப்போதைக்கு நம்ம ஃபோன்லயே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்ன? அத எப்படி வந்து நம்ம சரி பண்றது? அத பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்ல மேல வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் செட்டிங் அப்படின்னு இருக்குல்ல. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் அப்படின்ற மாரி வந்துட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா ஸ்பெல்லிங் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்க தப்பா பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. அந்த மாரி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் பவர் ஆன் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செலக்ட் பண்ணிடலாம். இதில நார்மலா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து ஆன்ல இருந்தது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் ஆகும். அப்படி இல்லன்னா ரீஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஆன்ல இருந்தது அப்படின்னா, ஆஃப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இத நீங்க ஆன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா, நீங்க ஆன் பண்ணிக்கலாம். அத ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால அந்த டைம் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். எந்த டைம்ல வந்து நம்மளுக்கு பவர் ஆஃப் ஆகணுமோ, அந்த டைம் வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த மாரி செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, கரெக்ட்டா இந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பவர் ஆஃப் ஆகிடும். அதுபோல பவர் ஆன் ஆகக்கூடிய டைம் நீங்க வந்து இங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பவர் ஆஃப், பவர் ஆன்லாம் வேணாம். ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆனா போதும் அப்படின்னா, இங்க ஷெட்யூல் ரீஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத வந்து நீங்க எனேபிள் பண்ணி ரீஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எதற்காக இந்த வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாரி ரீஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அத எப்படி நம்ம சால்வ் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதனால இது ஏதாச்சும் ஒண்ணு ஆன்ல இருந்தது அப்படின்னா, இத டிசேபிள் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஓகேங்களா? சப்போஸ் இதெல்லாம் ஆஃப்ல இருக்கு. இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து இருக்கு. நம்மளுடைய ஃபோன்ல ஹெவி லோட் வச்சிருந்தோம் அப்படின்னாலும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து வரும். நெறைய ஆப்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். RAM ஆல்மோஸ்ட் ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்டோரேஜும் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். நீங்க ஒரு சில ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லன்னா தேர்ட் பார்ட்டி ஆப் ஏதாச்சும் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கனாலும், இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். ஒரு சில ஃபோன்ல இதெல்லாம் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப், பவர் ஆன் வந்து ஆகும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபோன பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? அவங்க குடுக்குற அப்டேட்ட பொறுத்து இருக்கு. ஒரு சில ஃபோன்ல டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பக் வந்து இருக்கும். ஓகேங்களா? அவங்க அப்டேட் குடுத்தாங்க அப்படின்னா தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ நான் யூஸ் பண்றேன் பார்த்தீங்களா, இந்த மொபைல். இந்த மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல எப்படின்னா ரீஸ்டார்ட் வந்து ஆகிட்டு இருந்தது. நான் வந்து இந்த ஃபோன அப்டேட் பண்ணிட்டோனே எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து கிடையாது. சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வரல. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். பை.